வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் பல செய்திகளை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி பல செய்திகளை குறித்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு அரசியல் சார்ந்த பல தகவல்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு கட்சிகளுடைய வளர்ச்சிகள், அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நகர்வுகள், அவர்களுடைய அடுத்த விதமான தேடல்கள் என பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். தற்பொழுது இந்த ஒவ்வொரு கட்சிகளிலும் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாவட்ட தலைவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்கின்ற விடயங்களை குறித்து நாம் ஒரு சின்ன தேடலுக்குள் சென்றால் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கற்பனை மனதிற்குள், அதாவது ஒரு எண்ணம் மனதிற்குள் வந்தது. அதன் அடிப்படையில் முதலாக எந்த கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு தேடல் சென்ற பொழுது, தற்பொழுது கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய விஜய் கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஒருவரை மையப்படுத்திய தகவல்களை எடுத்து பார்ப்போம் என்கின்ற கோணத்திலே ஒரு மாவட்ட செயலாளரை மையப்படுத்திய ஒரு தகவல்களை தேட ஆரம்பித்தோம். அப்படித்தான் தொண்டரணி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கில்லி சரத் என்கக்கூடிய ஒரு இளைஞரை குறித்த சில தேடல்களை நாம் எடுத்தோம். இந்த தேடல்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனின் துதிபாடல் அல்ல, அல்லது அந்த மனிதனை புகழ்ந்து பேச வேண்டும் என்கின்ற களமும் அல்ல. ஒரு காணொலியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த காணொலியிலே ஒரு பாடகர் ஒருவர் மிக கண்ணீர் மல்க சில தகவல்களை வெளியிட்டார். அந்த தகவல்கள் என்ன என்கின்ற பொழுது, அந்த பாடகர் பெங்களூரில் ஒரு கச்சேரி நடத்துவதற்காக செல்வதற்கு அவர் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இருக்கின்றார். அப்படி செல்ல முயற்சித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு திடீரென்று மாரடைப்பு நோய் ஏற்பட்டு விடுகிறது. அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட அந்த பாடகர், கானா பாடகர், மரணத்தை தழுவி விடுவார் என்று அறிவித்து விடுகிறது மருத்துவமனை. இன்னும் 45 நிமிடங்கள் அவர் உயிரோடு வாழ்ந்தால் பெரிய விடயம் என்று அறிவித்து விடுகிறார்கள். இவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்கின்ற நிலையில் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த கானா பாடகருடைய நண்பர்களும் களத்தில் நிற்கிறார்கள். மருத்துவமனை கடைசியாக ஒரு முடிவை எடுக்கிறது. நாங்கள் அதாவது இதயத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி வைத்தியத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அதை மின்சாரத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இது கடைசி முயற்சி தான், ஏறக்குறைய அவர் முடிந்து போய் விட்டார், ஆனால் நாங்கள் முயற்சி செய்கிறோம், அவர் மீண்டு வந்து விட்டார், அது உங்களுடைய ஒரு பாக்கியம் என்று கூறிவிட்டு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அப்படி முயற்சி எடுக்கின்ற பொழுது முதலிலே அந்த மின்சார தாக்குதலை நடத்துகிறார்கள். எந்தவித சலனமும் இல்லை. 3வது முறை அந்த மின்சார தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அந்த மரணத்தை தழுவிக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற அந்த கானா பாடகர் மீண்டும் உயிர் பெறக்கூடிய ஒரு களம் ஏற்படுகிறது. அதாவது அந்த இயங்காமல் இருந்த அந்த இதயம் இந்த அதிர்ச்சி வைத்தியத்தில் இயங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த கானா பாடகர் பெரிய வசதி படைத்தவர் அல்ல. ஆனால் அவருக்கான சிகிச்சைக்கான பணங்களை அவர் எப்படி பெறுவார் என்கின்ற களங்களும் அவரிடம் தெரிவதில்லை. இந்த செய்தி இந்த கில்லி சரத் என்கின்ற அந்த தொண்டரணி செயலாளருக்கு தெரிகிறது. சுமார் 32 வயது ஒரு இளைஞர். அவர் உடனடியாக எந்தவித ஒரு பரபரப்பும் இல்லாமல் அல்லது எந்தவித ஒரு விளம்பரம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் 1 லட்சம் ரூபாயை இந்த கானா பாடகர்களுடைய மருத்துவ செலவிற்காக கொண்டு போய் கையில் கொடுக்கிறார். இது அவர் அரசியல் சார்ந்த விளம்பரத்தை அங்கு எடுக்கவில்லை. நான் உங்களுக்கு தருகிறேன், நான் விஜய் மன்றத்தில் இருந்து வருகிறேன் என்கின்ற எந்த தகவலும் சொல்லாமல், நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவை என்றால் நான் உங்களுக்கு வேறு பல உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கின்றார். அந்த கானா பாடகர் விஜய்க்காக ஒரு பாடலை பாடியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் சொல்கிறார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் ஒருவருடைய மரணம் தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் ஒரு இளைஞருக்கு எந்தவித அறிமுகமும் இல்லாமல் அல்லது எந்தவித விளம்பரமும் இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துவிட்டு அவர் அமைதியாகவே திரும்பி வந்து விடுகிறார். அந்த பணத்தை கொடுத்ததை அவர் யாரிடமும் அறிவிக்கவில்லை. ஆனால் இந்த கானா பாடகர் தன்னுடைய உயிர் பெற்று, அதாவது தன்னுடைய அந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் முடிந்துவிட்டு அவர் வெளியே வருகிறார். வெளியே வந்த பிறகு அவரை ஒரு வலையொலியை சார்ந்தவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். தொடர்பு கொண்டு, நீங்கள் மரண விளிம்பு வரை சென்றுவிட்டு திரும்பி வந்தீர்களே,
எப்படி உங்கள் மீண்டெடுத்தீர்கள் என்கின்ற அந்த செய்திகளை அவர்கள் கேட்ட பொழுது அவர் ஒரு 5 பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்றார். நான் அந்த மாரடைப்பு ஏற்பட்டு கீழே விழுந்த பொழுது என்னோடு கூட 4 கானா பாடகர் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு உறவல்ல, அவர்கள் என்னோடு பயணித்தவர்கள். அவர்களை என்னோடு இருந்து நான் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் என் பக்கத்திலே இருந்தார்கள். அதை நான் இன்று நினைக்கின்ற பொழுதும் என் கண்களில் கண்ணீர் வடிகிறது என்று அவர் கண்களில் நீர் தளதளக்க அந்த 4 பேருக்கும் நன்றி சொல்கிறார். அதன் பின்பு அவர் இந்த தகவலை சொல்கிறார். கில்லி சரத் என்கின்றவர் வந்தார். அவர் எனக்கு 1 லட்சம் ரூபாயை கொடுத்தார். அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டு இன்னும் உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டார். என்ன தேவை என்று கேட்டுவிட்டு அவர் எனக்கு கொடுத்த விடயத்தை கூட அவர் வெளியே சொல்லாமல் சென்றார். அப்படிப்பட்ட ஒரு அரிய மனிதரை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் என்று வியந்து அந்த கருத்தை அவர் பதிவிட்டார். அதை நாம் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது அந்த கடைசி நிமிடத்தில் அந்த கானா பாடகர் கண்ணீரோடு இந்த கில்லி சரத் என்பவருக்கு நன்றி சொன்ன பொழுது நம் கண்களிலும் கண்ணீர் வந்துவிட்டது. ஒரு மனிதனுடைய உயிர் இந்த மண்ணில் காக்கப்பட்டிருக்கிறது என்பதே எவ்வளவு பெரிய ஒரு வியப்பான செய்தி. தினம் தினம் பல மனிதர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனாவில் ஒரு கட்டத்தில் நாம் இழந்தோம், மற்றும் பல மனிதர்களை நாம் தினம் தினம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுவது என்பது மகா பெரிய தவம். அதுவும் ஒரு இளைஞர் தனக்கு பணம் இருக்கிறதா, தன்னால் இந்த பணத்தை மீட்டெடுக்க முடியுமா அல்லது தன்னால் சம்பாதிக்க முடியுமா என்கின்ற எந்த கணக்கீடும் இல்லாமல், தான் இந்த பணத்தை கொடுத்தேன் என்கின்ற எந்த விளம்பரமும் இல்லாமல் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த விடயம் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது. எப்பொழுதுமே நல்லவைகளை நாம் பாராட்ட வேண்டும். அது கட்சி சார்பற்றும். ஒரு மனிதன் நன்மையை செய்கிறான் என்றால் நாம் பாராட்டுகின்ற பொழுது அவன் இன்னும் பல நன்மைகளை செய்வதற்கான ஒரு களத்தை அமைக்கும். அப்படித்தான் கில்லி சரத் என்பவரை நாம் பாராட்டுவதற்கு இந்த ஒரு காரணம்தான் களமாக இருக்கிறது. அந்த கானா பாடகருடைய பேர் சங்கர்லால் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த கானா பாடகர் தான் மரணத்தின் விளிம்பில் சென்று இந்த கில்லி சரத் என்பவரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. அவர் விஜய் கட்சியின் மாவட்ட தொண்டரணி செயலாளராக இருக்கிறார் என்கின்ற தகவலும், இதுபோன்ற பல உதவிகளை அவர் சத்தமில்லாமல் செய்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற விடயமும் நாம் அந்த காணொளிகளில் இருந்து புரிய முடிகின்றது. அந்த மனிதரை பாராட்டுவதிலும் அவரை குறித்த இந்த செய்தியை பதிவிடுவதிலும் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலி பெருமை கொள்கின்றது. இதுபோன்று பல கட்சிகளில் இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை தேடி அவர்கள் குறித்த கருத்துக்களை பதிவிடுவதை நாங்கள் தேடலோடு ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் தேடல் கில்லி சரத் முதன்மையான இடத்தை பெறுகின்றார். தொடர்ச்சியாகவே இதுபோன்ற செயல்களை நீங்கள் செய்யுங்கள். உங்களை பாராட்டுவதற்கு நாங்கள் என்றுமே காத்திருக்கிறோம். நன்றியுடன் இன்பா.